ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்களாம் ருசியாக சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் கிச்சனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். கருவேப்பிலை சட்னி ரொம்ப சிம்பிள், ஈஸி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். அதை தான் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இப்படி வச்சு இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் நல்லா தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இருக்கு பாருங்கள் வெள்ளை துணி, இதை நல்லா நனைச்சிருங்க. நினச்சிட்டு இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி போத்துன மாதிரி இப்படி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், வின்டராக இருந்தால் 1 வீக் அப்படியே இருக்கும். நீங்கள் அப்பப்போ அந்த துணியை நினச்சிக்கலாம். இதே சம்மராக இருந்துச்சுன்னா 5 டேஸ் அப்படியே இதோட ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் ஆகும். ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலர் வரட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் வந்தாச்சு. இப்போது ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 சின்ன வெங்காயம், 5-6 சின்ன வெங்காயம், இதை போட்டு நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்நேரம் என்ன பண்ண போகிறோம், ஒரு 6-7 காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் 2 கூட சேர்த்துக்கிட்டு இதை சிவப்பு மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லிக்கு பச்சை மிளகாய் சேர்க்காமல் சிவப்பு மிளகாய் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவே பச்சையாக இருக்கிறதுனால நம்ம சிவப்பு மிளகாய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிப்புக்கு புளி சேர்க்காதீங்க. எந்த க்ரீன் வெஜிடபிளாக இருந்தாலும் புளி சேர்த்திங்கன்னா அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ குறைஞ்சிடும். அதோட விட்டமின்ஸ் எல்லாம் அது டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் புளிக்கு பதிலாக நீங்கள் தக்காளி மட்டுமே சேர்த்துக்கிறது நல்லது. பாருங்கள், தக்காளி கூட நல்லா வதங்கி ஆயிடுச்சு. இப்போது கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். ரொம்ப வதக்காதீங்க. அந்த கருவேப்பிலைக்குள்ளே ஒரு ரா இல்லையா, அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் சும்மா லைட்டாக அப்படி டாஸ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது நமக்கு அதோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். போதும், பாருங்கள், இந்தளவு வதங்கினது போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு இதில் தேங்காய் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ ஜாரில் சேர்த்துருவோம். ஒரே ஒரு சில் தேங்காய் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காயை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அது கூட தண்ணி, இந்த கடாய் வதக்கணும் இல்லையா, அதில் இருந்த தண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி, கருவேப்பிலை கொஞ்சம் அரைக்க லேட் ஆகும், சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா ஒரு குட்டியோண்டு ஒரு நெல்லிக்காயை விட கம்மியாக புளி சேர்த்துக்கோங்க. ஆனால் புளி இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படி வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் புளி சேர்க்க மாட்டேன். சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.